திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் அதாவது வெள்ளிக்கிழமை இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இரவிலே நாம் இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான நன்மைகளை தருகின்றான். இந்த சூறாவை நாம் இந்த வெள்ளிக்கிழமையில் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் மிகப்பெரிய நன்மைகளை நமக்கு தருகின்றான். அந்த நன்மைகளை பற்றித்தான், அதே போன்று அந்த சூறாவையும் பற்றித்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள மற்ற வீடியோக்களும் இன்னும் பல சகோதரர்களுக்கு அங்கே எடுத்து காண்பிக்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாள், அதாவது ஜுமாவுடைய நாள் மிகவும் சிறந்த ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாள் சிறப்புக்குரிய நாளாக இருக்கின்றது. இஸ்லாமிய முறைப்படி இந்த ஜுமாவுடைய நாள் ஒவ்வொரு நாளும் கணக்கிடப்படுவது எவ்வாறென்றால், அதாவது மஹ்ரிபிலிருந்து அடுத்த நாள் மஹ்ரிப் வரைக்கும் தான் ஒரு நாளாக கருதப்படுகின்றது. அதாவது சூரியன் மறையும் நேரத்திலிருந்து மறுநாள் சூரியன் மறையும் நேரம் வரை தான் ஒரு நாளாக கணக்கிடப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்று மஹ்ரிபுடைய நேரத்திலிருந்தே இந்த ஜுமாவுடைய நாள் ஆரம்பமாகின்றது. இந்த ஜுமாவுடைய நாள் ஏராளமான சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கின்றது. இந்த ஜுமாவுடைய நாள் மிக சிறந்த சிறப்புகளை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த நாளில் தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது. அதே போன்று இந்த உலகம் அழியப் போவதும் இந்த ஜும்ஆவுடைய நாள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு இறக்கப்பட்டதும் இந்த நாளில் தான். அன்பார்ந்தவர்களே, மிக சிறந்த ஒரு நாள் இந்த ஜும்ஆவுடைய நாள். ஏராளமான சிறப்புகளை கொண்ட நாளாக இருந்தாலும் இதில் இன்னும் சிறப்புகள் இருக்கின்றது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து கூற வேண்டும். அதே போன்று இந்த நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது, அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். இது போன்று ஏராளமான சிறப்புகள் இருந்தாலும் இதில் இந்த ஜுமாவுடைய நாளில் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவது மிகச்சிறந்த ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது வெள்ளிக்கிழமை என்று சூரா கஹ்ஃபை ஓதுவது எவ்வாறு சிறந்தது என்றால், சூரத்துல் கஹ்ஃப் ஓதுவதன் சிறப்பு பற்றி அதிகமான ஹதீஸ்கள் வந்துள்ளது. அதே போன்று அதை வெள்ளிக்கிழமையின் ஓதுவது பற்றியும் அதிகம் ஹதீஸ்கள் வந்துள்ளது. அவைகளிலிருந்து சில ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய நூலில், அதாவது சூரத்துல் கஹ்ஃப் ஓதுவதன் சிறப்பு என்று தலைப்பிட்டு பின்வரும் ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவர் அல் கஹ்ஃப் எனும் 18வது அத்தியாயத்தை தம் இல்லத்தில் அமர்ந்து ஓதிக்கொண்டிருந்தார். அவருக்கு அருகில் 2 கயிறுகளால் குதிரை ஒன்று கட்டப்பட்டிருந்தது. அதனை ஒரு மேகம் சூழ்ந்து கொண்டு அது குதிரையை மெல்ல மெல்ல நெருங்கலாயிற்று. மேலும் அவரின் குதிரை மிரளத் தொடங்கியது. விடிந்தவுடன் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று நடந்ததை தெரிவித்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குர்ஆன் ஓதிய காரணத்தால் இறங்கிய அமைதிதான் அது என்று கூறினார் என்று பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் சஹீஹுல் புகாரி என்கின்ற அந்த நபிமொழி தொகுப்பிலே 5011வது ஹதீஸாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா அவர்கள் இந்த சூரத்துல் கஹ்ஃபின் சிறப்பை பற்றி தன்னுடைய கிதாபிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஜும்ஆ தினத்தில் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகிறாரோ அது அவருக்கு 2 ஜும்ஆவுக்கு மத்தியில் ஒரு ஒளியாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் முஸ்தத்ரகுல் ஹாக்கிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே இடம்பெற்றிருக்கின்றது. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். சஹீஹுல் ஜாமி என்கின்ற கிரந்தத்தில் 6470வது ஹதீஸாக
இது இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, யார் இந்த சூரத்துல் கஹ்ஃபை ஜும்மா நாள் என்று ஓதுகிறாரோ 2 ஜும்மாக்களுக்கு இடையில் அது ஒளியாக இருக்கும் என்று கூறினார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்றுதான் இந்த சூரத்துல் கஹ்ஃபில் ஒரு துஆ இருக்கின்றது. மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் இந்த சூரத்துல் கஹ்ஃபிலே, அதாவது அந்த குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த குகைவாசிகள், அந்த இளைஞர்கள் எவ்வளவு அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எவ்வாறு தங்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக அந்த குகைக்குள் அவர்கள் சென்று அல்லாஹ்விடத்திலே இந்த துஆவை ஓதினார்கள். அல்லாஹ் அதனையும் இந்த சூரத்துல் கஹ்ஃபிலே குறிப்பிடுகின்றான். மிக முக்கியமான ஒரு துஆ, ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தவ் வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தவ் வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபிலே, அதாவது 18வது அத்தியாயம் 10வது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த குகைவாசிகள் ஓதிய துஆ, அந்த குகைவாசிகள் ஓதினார்கள். அதாவது, எங்கள் இறைவா, நீ உன்னிடமிருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை அருள்வாயாக, இன்னும் நீ எங்களுக்கு எங்கள் காரியத்தை பலனுள்ளதாக சீர்திருத்தி தருவாயாக என்று இந்த துஆவை ஓதினார்கள். இந்த குர்ஆன் வசனத்திற்கு தஃப்சீர் எழுதக்கூடியவர்கள் அதிலே குறிப்பிடுகிறார்கள், கிட்டத்தட்ட 309 வருடங்கள் அந்த இளைஞர்களை அல்லாஹ் அந்த குகையினுள் உறங்க வைத்ததாக குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, மிக முக்கியமான ஒன்று, இந்த சூரத்துல் கஹ்ஃபை நாம் வெள்ளிக்கிழமையில் ஓதுவது ஏராளமான நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று தான் அதில் வரக்கூடிய இந்த ஆயத், ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தவ் வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா என்ற இந்த ஆயத்தை நாம் எந்த அளவு அதிகமாக ஓதுகின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹினுடைய ரஹ்மத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், அல்லாஹினுடைய உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வாறு அந்த இளைஞர்கள் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இதனை ஓதினார்களோ அதே போன்று நாமும் இதனை ஓதுவோம். நிச்சயமாக நம்முடைய ரப்பு நமக்கு உதவி செய்வான். இந்த சூரத்துல் கஹ்ஃபை நாம் ஓதுவது 2 ஜும்ஆக்களுக்கு இடையில் ஒளியாக இருக்கும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று நாம் இந்த ஜும்ஆவுடைய நாளில் என்னென்ன நல்ல விடயங்கள் இருக்கின்றதோ அத்தனை நல்ல விடயங்களையும் நாம் செய்வோம். அதிகமாக நம் உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக நாம் ஸலவாத்து கூறுவோம். ஏனென்றால் நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்துக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படும். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்து வேண்டுமா? அதிகமாக ஸலவாத்து கூறுவோம், அதிகமாக இஸ்திக்ஃபார்கள் செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பல திருப்பங்களை ஏற்படுத்தி தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.